வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போகிறோம். நோட் ரன் பண்ணுவது, ஓகேங்களா? ஸோ நோட் ரன் பண்ணால் அது என்ன நோடு, அது என்னன்னு தெரியாமல் நான் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுனால ஒன்றும் ஒரு யூஸும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன நெட்ஒர்க், அது என்ன ப்ராசஸில் ரன் ஆகுது, ஸோ எதனால் நம்ம நோட் ரன் பண்ணாலும் நம்ம அது எதனால் நமக்கு ஏர்ட்ராப் தர வாய்ப்பு இருக்குது, ஸோ அந்த டோக்கன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாதிரி நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டி, ஓகேங்களா? ஸோ இதில் அதிகமான அப்டேட்ஸ், ஓகேங்களா? ஸோ எல்லா அப்டேட்ஸும் நான் இதில் தரேன், டே டு டே அப்டேட்ஸ். ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதில் டிஸ்கஷன் குரூப் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கஷன் குரூப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோட்டோகால் நேம் வந்து Meson.network, ஓகேங்களா? ஸோ இது வந்து மேசன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட தீம் என்னென்னா பேண்ட்வித் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பில்ட் ஆன் பிளாக் செயின், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன, இதோட யூஸ் கேஸ் என்ன, நம்ம நோட் ரன் பண்ணாலும் இவங்களுக்கு என்ன லாபம், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பேண்ட்விட்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சாலும், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம வந்து பேண்ட்விட்டோட மார்க்கெட் பிளேஸ் தெரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஒரு 5 MB/s இருக்குது, ஓகேங்களா? அப்படின்னா 5 MBக்கான டேட்டா, ஓகேங்களா? ஒரு பேக்கெட் வந்து ஒரு எம்பின்னு வச்சுக்கோங்களேன். 5 MBனா 5 பேக்கெட்டால் தான் உங்களோட நெட்ஒர்க்கில் இருந்து சென்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ டவுன்லோடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எம்பி இருக்கும், அப்லோடுக்கு ஒன்று இருக்கும், ஓகே? எப்போவுமே வந்து டவுன்லோடு அதிகமாக இருக்கும், அப்லோடு வந்து கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ டவுன்லோடு வந்து 50 MB/s, அப்லோடு வந்து ஒரு 10 MB/s அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து டிஃபர் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அமேசான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட சர்வரோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா சும்மா தான் சொல்கிறோம், ஓகேங்களா? 1 GB/s இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது, ஓகேங்களா? சின்ன மார்க்கெட் பிளேஸ், எக்ஸாம்பிள் வந்து ஸ்னாப்டீல்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து 50 MB/s இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அதிகமான இன்கமிங் டேட்டாஸ் வருது, ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களோட சர்வரெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமாக பேண்ட்விட் எடுக்கக்கூடிய ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஐபிஸ்லாம் தேவை, ஓகேங்களா? ஸோ அந்த பேண்ட்விட் கனெக்ஷனுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஸோ இப்போ டீசென்ட்ரலைஸ்டாக இது கொண்டு வருவாங்க. மீசன்றது பொதுவாக இருக்கும்போது ஸோ அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு இத்தனை பேண்ட்விட்கான டேட்டா வேணும்னு வாங்குவாங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்னாப்டீல் வந்து மேசனில் வாங்குவாங்க அவங்களோட டோக்கன்ஸ், அவங்களோட அவங்க ஒரு பேக் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம பேக்ஸ் பார்க்குற மாதிரி இத்தனை ஐபிசி இத்தனை பேண்ட்விட் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வாங்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து பேண்ட்விட் வந்து அதிகமாக அலோகேட் பண்ணுவாங்க அவங்களோட சர்வருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது ஸோ அவங்களோட சர்வருக்கு வந்து அதிகமான ரெக்வஸ்ட் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது யார் இந்த வாங்குறாங்கன்னா அப்போ வந்து எப்படி அவங்க வந்து மேசன் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க ஒரு டேட்டா சர்வர் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அது வழியாக கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே டேட்டா சர்வரில் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் ஐபிஎஸ் தேவை, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு 10 MB/s இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த நேரமும் 10 MB/s யூஸ் பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து சில நேரம் 5 MB/s யூஸ் பண்ணுவீங்க, சில நேரம் தூங்குற நேரம் 10 MB/s அப்படியே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம டிவைஸஸை வந்து நம்மளோட டிவைஸ் வந்து ஒரு நோடாக கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மேசன்றது வந்து அவங்களோட ஆப் மூலிமா இந்த நோடு ரன் பண்ணுறோம்ல, மைனிங் பண்ணுறோம்ல, ஸோ நம்மளோட ரிசோர்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவங்க ரிவார்டு தராங்க. ஸோ அந்த ரிவார்டு எப்படி நான் கடைசியாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த ரிவார்டு எப்படி ரன் பண்ணுறது எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஓவர்வியூ காட்டுறேன் இவங்களோட ட்விட்டரில், ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ஓகே, ஃபைன், ஓகேங்களா? புரியலன்னா எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள், இல்லை டெலிகிராம் வந்து கேளுங்க, நான் ஒன்றும் க்ளீனாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டெக்னாலஜி நம்ம பண்ணும்போது இந்த பிளாக் செயின், இந்த ஏர் ட்ராப்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னாலஜி, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சு பண்ணிங்கன்னா இது வந்து சூப்பர், ஓகேங்களா? புரியாமல் நம்ம பண்ணோன்னா இது என்ன சைடு எஃபெக்ட் கொடுக்குறது, இது ஏன்னா இந்த ஃபோனோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணனால நீங்கள் ஒரு லோ எண்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேசனை வந்து நீங்கள் பண்ணாதீங்க, ஓகேங்களா? பிகாஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகும், உங்களோட பேண்ட்விட் யூட்டிலைஸ் ஆகும், உங்களோட போர்டோட பவர் யூட்டிலைஸ் ஆகும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் அவேர் பண்ணணும், ஓகேங்களா? நல்ல டிவைசஸ் யூஸ் பண்ணால் ஓகே. ஸோ இது எதெல்லாம் ரன் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் டிவைசஸில் ரன் பண்ணலாம், மேக்கில் ரன் பண்ணலாம், விண்டோஸ் நார்மல் கம்ப்யூட்டர்ஸில் ரன் பண்ணலாம், அதேமாதிரி லினக்ஸ் மிஷின்ஸில் ரன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது எப்படி நான் காட்டுறேன் லேட்டர், ஓகேங்களா? ஸோ இந்த மேசனில் வந்து டிசம்பர் 20th பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி வச்சாங்க சிங்கப்பூரில், ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காகா நோட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டோட அதான் மார்க்கெட் பிளேஸ், ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ காகா நோடுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் கிடையாது, ஓகேங்களா? அவங்க வந்து மேசனுக்குள்ளே இருக்கிறனால gaga.com இந்த சைட்டுக்கு நான் போய் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து நோடை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேங்களா? தென் வந்து இந்த ஈவெண்ட்டில் தான் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த காகா நோடோட ஸோ இதோட இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பேக்ரவுண்ட், ஓகேங்களா? நான் என்னோட டெலிகிராம்லேயே நான் போட்டிருப்பேன் இவங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் யாருன்ட்டு. ஸோ இதில் வந்து ஹோபி இருக்காங்க, ஓகேங்களா? ஹோபி ரிசர்ச், அதாவது வந்து பினான்ஸ் லேப்ஸ் அப்படின்ற மாதிரியும் ஹோபிக்கு வந்து ஹோபி ரிசர்ச் அப்படின்றவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஹோபி ரிசர்ச் வந்து இந்த ஈவெண்ட் நடக்கும்போது அவங்க லைவாக போட்டாங்க, ப்ளஸ் யூடியூப்லேயும் லைவாக போச்சு, ஓகேங்களா?
ஸோ இதில் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த டெக்னாலஜிஸ் வந்து நம்ம நார்மலான ஐஓடி டிவைசஸ்லேருந்து எப்படி நம்ம ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவு கூட வந்து இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அவங்க வந்து ஜஸ்ட் வந்து எந்தெந்த ஐஓடி டிவைஸ் எந்தெந்த மெஷினரிஸ்லாம் நம்ம வந்து ஒரு நோட்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவு கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை படிங்க. ஸோ உங்களுக்கு புரியும் இந்த நோட்ஸ்லாம் என்ன, இந்த ஈவெண்ட்ஸில் என்ன நடத்துகிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு போகலாம் ஓகேங்களா. ஸோ நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ரெஃபரல் லிங்க் தரேன் ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட்டோட ரெஃபரல் லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெஃபரல் லிங்க் தரனால வந்து இதில் ஏர்னிங் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க் கொடுக்குறது எதுக்குன்னா, ஸோ நீங்கள் டைவர்ட் ஆகி வேறு ஏதாவது வெப்சைட் போயிட்டு ஏதாவது ஒரு மலிஷியஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. அதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த ரெஃபரல் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும், ரெஜிஸ்டர் அப்படியே வரும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் பேஜில் உங்கள் இமெயில் ஐடி ஜஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க, ஒரு கன்ஃபார்ம் அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க, கேப்சா இருக்கும், ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஓகேங்களா 3 into 7 ஓகேங்களா 21 + 76 அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை போட்டு இன்புட் கொடுங்க. ஸோ இன்விடேஷன் கோடில் இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், சரி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ண பிறகு நான் டெஸ்க்டாப் மோடில் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட இது. மேலே வந்து இந்த 3 ஐஃபன் லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் இங்கே முன்னாடி காட்டும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட ரெஃபரல் கோடு, உங்களோட லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ டுட்டோரியல் இருக்கும். டுட்டோரியல் தான் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் அண்ட் ரன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் அண்ட் ரன். ஸோ இன்ஸ்டால் ரன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் இருக்கும். அதாவது வந்து விண்டோஸ் 64 பிட் இருக்கும், லினக்ஸ் இருக்கும். லினக்ஸில் வந்து ஏஆர்எம் இருக்கும். ஆர்கிடெக்சர் வேறு இது ஏஆர்எம்க்கு. ஸோ நீங்கள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லினக்ஸ் செகண்ட் இருக்குது யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் 64 நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணி விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு இது. ஸோ நீங்கள் வந்து நான் இப்போது ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது ஆண்ட்ராய்டு ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு இதோட இது கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இதோட லிங்க் ஓகேங்களா. ஆண்ட்ராய்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ நான் ஆண்ட்ராய்டு டவுன்லோட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஏபிகே டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா. எந்த ஒரு ப்ளே ஸ்டோருக்கும் போகாது, ஏபிகே டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அது ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சில ஃபோனில் வந்து அதுக்கு பெர்மிஷன் கேட்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை ஸோ அதுக்கு பெர்மிஷன் கேட்கும், அலோவ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் ரன் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கேட்கும். அதாவது வந்து இந்த மாதிரி மைனிங் ஆப்ஸ் எப்பவுமே வந்து பேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பேட்டரிக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அது எனேபிள் பண்ணிக்கோங்க ஆட்டோ ஸ்டார்ட். ஏன்னா வந்து இந்த மைனிங் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாகவே ஸ்டார்ட் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ ஆட்டோ ஸ்டார்ட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது 3 கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட டோக்கன் ஐடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டோக்கன் ஐடி நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ உங்களோட டோக்கன் ஐடியை காப்பி பண்ண பிறகு நீங்கள் காகான்ற ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட டோக்கன் ஐடி பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது வெளிப்படையாக என் டோக்கன் ஐடி காட்டுறனால ஸோ இதனால் எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்கள் டோக்கன் ஐடி நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் மைனிங் கொடுங்க ஓகேங்களா. அதே மாதிரி 2 டோக்கன் வச்சு ஒரே ஐபியில் ரன் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோக்கன் வச்சு சிஸ்டத்தில் ரன் பண்ணனா ஸோ இதே டோக்கன் வச்சு என்னோடய ஃபோனில் ரன் பண்ணும்போது 2 நோடு ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் 2 யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ 2 யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு ஒன்று கம்ப்யூட்டருக்கு ஒன்று வச்சுருக்கீங்க வச்சுக்கலாம். நீங்கள் உங்களே ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே இன்டர்நெட்டில் இருக்கும்போது ஒரே ஐபி வச்சுருப்பீங்க. 2 பேர்கிட்ட ஒரே பப்ளிக் ஐபி தான் ப்ரைவேட் ஐபியாக மாறி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ரவுட்டரில் வந்து 2 ஒய்ஃபை எடுத்து நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்கு ஒன்று ஃபோனுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்துலேயும் வேறு யூசர் நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணி வேறு டோக்கன் போட்டிங்கன்னா இங்கே டோக்கன் ஓவர்லாப் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து ரெண்டும் வந்து வேறு நோடு ஓகேங்களா. ஸோ ஒரே டோக்கனை யூஸ் பண்ணி 2 டிவைஸை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகாது. ஸோ 2 யூசர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஒரே ஐபியில் ரன் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ மொபைல் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு டோக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சிஸ்டத்தில் ஒரு டோக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஐபி ஓவர்லாப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆன பிறகு நான் ஜஸ்ட் ஒரு ரீலோட் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து நோட் ரன் ஆகிற ஸ்டேட்டஸ் காட்டுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களோட கண்ட்ரி, ஐபி, அதோட வேர்ஷன், ஸோ நோடு வந்து ஆன்லைனில் இருக்கா ஆஃபில் இருக்கா எல்லாமே காட்டிடும் ஓகேங்களா. இயர்னிங் நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ இங்கே வந்து லெஃப்ட்டில் வந்து அந்த அதாவது இங்கே ஒரு ஹைஃபன் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டாப்பில். ஸோ இந்த ஹைஃபனை டிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இது ரிவார்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர்னிங் டுடே இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணி காட்டும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மேலே வந்து அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக காட்டும். ஸோ எனக்கு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 24th பார்த்தீங்கன்னா இந்த இயர்னிங் காட்டும் ஓகேங்களா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் ரிவார்டு வந்து 220 ஓகேங்களா. ஸோ நேற்று நான் ரன் பண்ணேன், இன்றைக்கி இன்னும் ரன் பண்ணல ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நான் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ரிவார்டு வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிவார்டு இங்கே கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா, ஆட்டோ கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இது வந்து இயர்னிங்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் டுடே ஓகேங்களா. ஸோ கீழே வந்து
நோட்ஸ் காட்டிட்டு பேலன்ஸில் வந்து செக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பேலன்ஸில் வந்து இன்னும் வந்து இந்த டோக்கனை நான் கன்வெர்ட் பண்ணல. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. 450 இருக்குது எனக்கு பேலன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டோக்கன்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னா அது வந்து லேட்டராக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதோட சின்ன ஒரு சின்ன ஒரு இமேஜ் நான் காட்டுறேன், அவங்களோட இன்ட்ராகேஷன் நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா. ஸோ அவங்களோட வந்து டெலிகிராமில் வந்து கேட்டிருக்காங்க வாட் இஸ் த யூஸ் ஆஃப் காகா கிரெடிட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து அந்த டீமில் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, காகா கிரெடிட்ஸ் ஆர் ரிவார்டு ஃபார் ரன்னிங் காகா நோட். ஸோ நம்ம நோட் ரன் பண்ணலாம் ரிவார்டாக கிடைக்கிறது. லேட்டர் தீஸ் கிரெடிட்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு சர்டன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் மேசன் டோக்கன்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து மொத்தமாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது, மேபி ஒரு 20% நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எப்படி அவங்க கொண்டு வராங்க தெரியல. ஸோ அதில் வந்து சில ப்ரொபோர்ஷன் வந்து மீசன் டோக்கன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மீசன் டோக்கன்ஸ் தான் பை அண்ட் செல் பண்ண போகிறோம், மீசன் டோக்கன்ஸ் தான் வந்து மார்க்கெட் பிளேஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆல்சோ தீஸ் கிரெடிட்ஸ் கேன் பி exchange into USD in the near future as P2P exchange on the gaganode.com ஓகேங்களா. ஸோ P2P exchange மாதிரி Gaga நோட்லேயே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இந்த US டாலராக வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரோம் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இதோட யூஸ் கேஸ் என்னன்ட்டு ஓகேங்களா. ஸோ மறந்துட்டேன் இன்னொன்று சொல்ல. ஸோ அது என்னன்னா வந்து நோட் ரன் பண்ண வந்து மொபைலில் சொன்னோம் ஓகேங்களா. ஸோ வந்து பிசியில் எப்படி ரன் பண்ணணும், அதாவது வந்து நிறைய பேர் விண்டோஸில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ விண்டோஸில் எப்படி ரன் பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டால் அண்ட் ரன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஸ்டேட்டஸ் பிசி விண்டோஸ் 64 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 64 பிட்டுக்கு வந்து ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து பவர் ஷெல் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் போய் நீங்கள் உங்களோட ஸ்டார்ட்டில் வந்து பவர் ஷெல் அடித்தாலே உங்களுக்கு வரும். அதில் வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொடுத்த பிறகு ஜஸ்ட் இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது இப்படி பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க இந்த கமாண்ட் ஓகே. இப்போ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு கமாண்ட் பேஜ் மாதிரி இருக்கும் ப்ளூ கலர் ஓகேங்களா. அதில் லெஃப்ட் கிளிக் பண்ணாலே அது வந்து பேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. பேஸ்ட் ஆகிட்டு அது ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் டப்ளிகேட்டில் வந்து அந்த பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் ஆகி இதிலே வந்து இன்ஸ்டலேஷன் கமாண்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து அன்சிப் பண்ணி .gzனா வந்து அன்சிப் பண்ணி இன்ஸ்டலேஷன் ஆகிடும் அந்த பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டலேஷன் ஆன பிறகு அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே தான் இந்த கமாண்டை நெக்ஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். தென் வந்து அந்த ஸ்டேட்டஸ்னால் அந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகுதா அப்படின்றது தான் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்போயாச்சும் அந்த வந்து உங்களோட நோட் ரன் ஆகுதான்றது நீங்கள் வந்து app.exe/space ஸ்டேட்டஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த நோடோட ஸ்டேட்டஸ் காட்டும். தென் இந்த செட் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்கள் டோக்கன் கோடு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கீழே வந்து கமாண்டில் காட்டும் ஓகேங்களா. ஸோ இது வந்து காட்டலைன்னா உங்களோட டோக்கன் கோடு வந்து அந்த டோக்கன் ஈக்குவல் டு அப்புறம் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நோட் பக்காவாக ரன் ஆகும். ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களோட பவர் ஷெல் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போகிறீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்டு டப்ளிகேட்டு, செகண்ட் கமாண்ட் வந்து இந்த ஸ்டார்ட் வரும், தேர்ட் கமாண்ட் வந்து Gaga நோடு வந்து கான்ஃபிகில் செட் பண்ணுறீங்க, ஃபோர்த் கமாண்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் செக் பண்ணது ஓகேங்களா. ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது நோட் ரன்னிங் அப்படின்னு வந்துச்சு ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான். ஸோ லினக்ஸ்க்கும் அப்படியே தான் ஓகேங்களா கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் வந்து விண்டோஸ்க்கு, ஆண்ட்ராய்டுக்கு, லினக்ஸுக்கு எப்படி ரன் பண்ணுறதுன்ற ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். தென் வந்து இன்னொரு ஓகேங்களா அடிஷ்னல் பேக்கேஜாக வந்து நேற்று எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒமேகா நெட்வொர்க் வந்து சொன்னார் ஓகேங்களா. ஸோ ஒமேகா நெட்வொர்க் வந்து ஜஸ்ட் இது ஒரு நோடு தான். ஸோ இதோட பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆப் ரன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகேங்களா. ஸோ இதே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போதைக்கு என்னோட ஃபோனில் எல்லாருமே கேட்குது நீங்கள் என்னென்ன நோட் ரன் பண்ணுறீங்க மொபைல்ஸில் ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மொபைலில் வந்து இப்போ ஃப்ரீயாக நான் ரன் பண்ணுறது ஒரு 5 நோடு ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து ப்ரைமரியாக மினிமா ஓகேங்களா. மினிமாக்கும் நான் லிங்க் எல்லாமே தரேன். ஸோ அது பண்ணுங்கள். ஸோ மினிமாக்கு வந்து நியூ ஆப், அதாவது வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி பண்ணுங்கள் ஓகேங்களா. பிகாஸ் வந்து 31st அப்புறம் நீங்கள் புதுசாக வந்து இன்சென்டிவ் நோட் ரன் பண்ண முடியாது. ஸோ மினிமாவுக்கு ரன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து Gaga யூஸ் பண்ணுறேன், Gaga இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். தேர்ட் வந்து ஒமேகா, ஃபோர்த் வந்து நான் பாண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. பாண்டெக்ஸ் வந்து சாண்ட் இருக்குதுல்ல, சாண்ட் டீமோட ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அது பைனான்ஸ் பேக் பண்ணுற ப்ராஜெக்ட்டு. ஸோ அதனால் பாண்டெக்ஸும் ரன் பண்ணுறேன். ஃபிஃப்த்து கடைசியாக வந்து ஜஸ்ட் ஒரு லக் மாதிரி தான் ஓகேங்களா. அது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மேபி ரிவார்ட் கிடைச்சா ஓகே, இல்லைனா நாட் யூஸ் ஓகேங்களா. ஸோ நான் பையன் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ இந்த 5 நீங்கள் ரன் பண்ணணும்னா உங்களோட டிவைஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 6 GB ரேம் மேலே இருந்தால் தான் ரன் பண்ணுங்கள். 4 GBனா அதிகமாக ரன் பண்ணாதீங்க நோட்ஸ்லாம். ஏன்னா வந்து செல்லோட பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப இருக்கும், ரிசோர்ஸ் ரொம்ப இருக்கும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதேமாதிரி நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கான்செப்டோட பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.